பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச வஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ திருதராஷ்டிரனும் காந்தாரியையும் வானப்பிரஸ்தம் என்கின்ற ஒரு ஆசிரமம் உண்டு. சம்சாரத்தில் இருந்து கொண்டு நமக்கு என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அது அத்தனையும் முடிஞ்ச பின்னாடி தன்னுடைய அந்திம காலத்திலே பகவானையே நினைத்து இந்த லௌகீக சுகங்களை மறந்து அவனை நினைத்து தியானித்து காலத்தை கழிக்கும் அந்த நேரமே வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படுவது. இப்போ இதையெல்லாம் மறந்திருந்தனர் திருதராஷ்டிரன். சரியான சமயத்தில் பீமசேனனும் விதுரனும் நினைவுபடுத்த திருதராஷ்டிரனும் காந்தாரியையும் உண்மைதான் இவர்கள் சொல்வது என்பதை உணர்ந்து அந்த வானப்பிரஸ்தம் செல்வதாக தீர்மானித்தனர். ஆனால் தர்மராஜனுக்கு வயோதிக காலத்தில் இவர்களை தனியே அனுப்ப இஷ்டமில்லை. நீங்கள் தயவு செய்து காட்டிற்கு செல்லக்கூடாது, நான் செல்கிறேன். அதற்கு பதிலாக நீங்கள் இங்கு இருந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யுங்கள் என்று திருதராஷ்டிரனிடம் மன்றாடினான். ஆனால் திருதராஷ்டிரோ எடுத்த முடிவானது உறுதியானது. அப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன சிரார்த்தாதிகள் செய்ய வேண்டுமோ, தான தர்மங்கள் செய்ய வேண்டுமோ, இஷ்டி என்ற யாகம் செய்து அதனுடைய அக்னியை கையில் எடுத்துக்கொண்டு அத்தனை பேரும் கண்ணீர் மல்க வழி அனுப்பும் அந்த நேரத்தில் குந்தி ஆனவள் தர்மராஜனை பார்த்து, அப்பா, சகதேவனை நன்றாக பார்த்துக்கொள் தர்மா அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் குந்தி ஏன் இந்த மாதிரி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்குமே நம்ம குலத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருக்கிறது, அதை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனை பார்த்து சொன்னவுடன் எதற்காக அம்மா இந்த மாதிரி சொல்கிறாள் என்று எல்லாருக்குமே புரியவில்லை. கடைசியில் பார்த்தால் நானும் காட்டிற்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரையிலும் ஒரு வார்த்தையோ எதுவுமே பாண்டவர்களுக்கு தெரியாது. திடீரென நானும் காட்டிற்கு செல்கிறேன் என்று கூறியவுடன் ஒரு இடம் தர்மராஜன் தலை சுற்றி கீழ் விழுந்தார், மூர்ச்சையானார். உடனே அர்ஜுனன் தர்மராஜனை எழுப்பி, அப்போ பீமசேனன் சொன்னான், அம்மா, எதற்கு இந்த முடிவு? காட்டிற்குத்தான் செல்வது என்பது உன்னுடைய முடிவாக இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோமே, அப்ப நாம காட்டிலேயே இருந்திருக்கலாமே, ஏன் இந்த ராஜ்யத்திற்கு நாம் வந்து இவ்வளவு மகாபாரத யுத்தம், இவ்வளவு உயிர் பலி அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் கேட்க, அத்தனை பேருடைய கேள்விகளுக்கும் என்னுடைய மக்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிதராஜித சொத்துக்கள் இருக்கிறதோ அதனை அவர்கள் அடைய வேண்டும், சத்திரிய தர்மம் என்பதனை அவர்கள் பரிபாலனம் செய்ய வேண்டும். அதனால்தான் விதுலா உபாக்கியானம் என்கின்ற ஒன்றை உங்களுக்கு உபதேசித்தேன். எவ்வளவு அவமானம் நடந்து அந்த அவமானத்தை துடைப்பதற்கு என்னுடைய மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உபதேசம் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்பொழுது ராஜ்யம் கிடைத்தது, நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இதற்கு மேல் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை என்று குந்தியும் காட்டிற்கு செல்ல எத்தனித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த திருதராஷ்டிரன், அம்மா குந்தி, நீ எடுத்த முடிவு தவறம்மா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் என்பது மக்கட் செல்வம். 100 குழந்தைகளை இழந்த துக்கம் என்ன என்பதனை நான் அறிவேன். இந்த உலகத்தில் குழந்தைகள், அதுவும் பாண்டவர்களை போல குழந்தைகள் ஒருத்தருக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தபம், பாக்கியம். தயவு செய்து அவர்களை விட்டு நீ வருகிறேன் என்று சொல்வது சரியானது அல்ல. உன்னுடைய அந்திம காலத்திலே உன்னுடைய குழந்தைகளோடு கழிப்பதே உச்சிதமானது என்று திருதராஷ்டிரன் புத்திர ஐஸ்வர்யம் மிக மிக மிக
எல்லோருக்கும் கிடைக்காதது அம்மா. அது மட்டுமா, இந்த மாதிரி குணங்களிலே சிரேஷ்டமானவங்களை விட்டு நீங்கள் வருவது அவ்வளவு நல்லது அல்ல. இன்னும் சொல்ல போனா பாருங்க, வா வா என்று எவ்வளவு வாயார கூப்பிட்டிருக்காங்க. தயவு செய்து எங்களோடு வர வேண்டாம். காட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் அவர்களிடத்திலே சென்று சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன் அந்த ராஜ்யத்திலே இருந்து கொண்டு விரதங்களை செய்யுங்கள். இன்னும் சொல்ல போனா, உங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்க தரிசனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அங்க அது மட்டும் அல்ல, காந்தாரி, நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ 2 வார்த்தை சொல்லு. குந்தியும் நம்மோடு வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்ல வார்த்தை சொல்லி அவளை அனுப்பி வை அப்படின்னு சொல்லு. பாருங்க, பாண்டவர்கள் அழுது கொண்டு இருக்கும் அந்த காட்சியை என்னால் காண முடியவில்லை அம்மா. அவனுக்கு கண்ணு தெரியல, என்னாலும் அங்கே என்ன காட்சி நடக்கிறது, மற்றவர்கள் மனம் எந்த அளவுக்கு ஓடிக்கொண்டிருப்பது என்பதை திருதராஷ்டிரன் அறிவார். இப்போ இதில் என்னன்னா, குந்தி எத்தனை பேர் எவ்வளவு பெரிய உபதேசம் செய்தாலும் அவளுடைய முடிவானது மிக 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 பலமானது. அவள் அவ்வளவு எளிதில் முடிவு எடுப்பதில்லை. எடுப்பதற்கு முன் பல 1000 முறை யோசிப்பாள். ஆனால் யோசித்து முடிவு என்று எடுத்து விட்டால் நிச்சயமாக அதை மாற்ற யாராலும் முடியாது. ஆனால் யாருக்கும் சந்தோஷம் இல்லை. ஏன்னா அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் செல்கின்றனர். திருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரன், சஞ்சயன், குந்தி, யாரெல்லாம் நமக்கு மிகுந்த மரியாதை நாம் வைத்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் இந்த ராஜ்யத்தை விட்டு செல்கின்ற ஒரு சூழல். இதை பாண்டவர்களால் தாழ முடியவில்லை. ஏன் அம்மா நீ எங்ககிட்ட முதல்லயே சொல்லல? இதுதான், எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனா, அப்பா இப்பொழுது நான் கிளம்பியது எதற்கு என்றால் சாதனைக்காக செல்கின்றேன். என்னைக்குமே ஸ்வார்த்தம், சுயநலம், வயோதிக காலத்தில் சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய குழந்தைகள் அந்த பந்தம், அந்த பாந்தவியம், இந்த மயக்கத்திலிருந்து கடைசி அந்திம காலத்திலேயாவது அதை விட்டு வெளிவந்து இறைவனை நினைத்து செய்கின்ற அந்த தபமே, அந்த வானப்பிரஸ்த ஆசிரமமே மிக மிக உயர்ந்தது. இன்னும் உடனே இது எல்லாம் சொன்னார்கள், இருந்தாலும் மனம் ஒப்பவில்லை. குந்தி அத்தனை பேரும் அங்கிருந்து கிளம்ப எத்தனைத்தனர். கூடவே ஒரு எல்லை வரையும் சென்றனர். அதற்கு மேல் தொடர முடியவில்லை. நீங்கள் எல்லாம் ராஜ்யத்திற்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்து. யாருக்கும் எதுவுமே பிடிக்கவில்லை. கண்களில் கண்ணீர், மனதிலே துக்கம். இவர்களோ பாகீரதி தீரம், அதாவது கங்கையினுடைய இன்னொரு பெயர். அந்த நேரத்தில் மாலை நேரம் ஆனதால், மாலை நேரத்தில் சந்தியாவந்தனம், ஜபம் அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததால் அத்தனை பேர் அந்த இடத்தில் இருந்து அந்த வேண்டிய கர்மானுஷ்டானங்களை செய்ய ஆரம்பித்தனர். ஜப தபம். அது மட்டுமல்லாமல் அக்னியை சித்தம் செய்து கூட வந்த பிராமணர்கள் எல்லாம் யாகம் செய்தனர். அதாவது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹோமங்கள் அது கூட வந்த பிராமணர்களால் செய்விக்கப்பட்டது. அப்போ அக்னி ஆராதனை, சூரியனுக்கு உண்டான நமஸ்காரங்கள், தர்பையினால் பாயினை செய்து அதில் இவர்களை உறங்க வைத்தான் விதுரன், சஞ்சயன், அத்தனை பேர். இவா 2 பேருக்கும் சேவை செய்வதற்காகவே குந்தி வந்திருக்கிறார். யாரு? திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும். அப்போ பாருங்க, ராஜமாத்தையாக அந்த ராஜ்யத்தில் உலா வர வேண்டிய குந்தி இன்று சேவை செய்வதற்காக வந்திருக்கிறாள் என்றால் அவளுடைய மனதனுடைய பக்குவம் பார்க்க வேண்டும். இந்த பக்குவம் நம்மை போன்ற ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இதுதானே மகாபாரதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்மளுடைய கடைசி காலத்திலும் திரவியம் தேடுவதற்காகவே அந்த நாட்களை செலவிக்கிறோமே வரிய,
இறைவனை நினைத்து அவனுடைய அந்த ஜபம், தபம், பூஜா இந்த மாதிரி விஷயங்களில் நாம் அதிகமான நேரத்தை செலவிட வேண்டும். நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் காட்டில் தான் ஜபம், தபம் அதெல்லாம் செய்யணும், வானப்பிரஸ்தம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மனதில் பக்குவ நிலையாவது வர வேண்டும். இன்னும் சிறு பிள்ளைகள் போல் அந்த லௌகீக மயக்கங்களிலிருந்தே வெளியே வராமல் இருந்தால் அந்த வாழ்க்கையானது வீணானது என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. உடனே இரவு நேரம் முடிந்தவுடன் காலையில் எழுந்து அந்த கங்கையில் ஸ்நானம் செய்து உத்தர திசை பார்த்து அவர்கள் நடக்க ஆரம்பித்தனர். போகும் வழி நெடுக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் இவர்களுக்கு வேண்டிய கௌரவங்களை கொடுத்து கொண்டிருந்தனர். இன்னும் சொல்ல போனால் நேராக அவர்கள் போன இடம் எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சதயூபர்னுடைய ஆசிரமம். அதற்கு அருகிலே வேதவியாசனுடைய ஆசிரமம் இருக்கு. இது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையத்தான் பத்ரிகாசிரமம் அப்படின்னு இன்றைய தினம் நாம் எல்லாரும் சேர்ந்து அங்கு தரிசனம் செய்வதற்கு போகிறோம் இல்லையா, அந்த இடம்தான் இவர்கள் தங்கிய அற்புதமான இடம். அந்த இடத்துல கங்கை ஹரித்வார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அற்புதமாக கங்கை ஆனந்தமாக, அதாவது எப்படின்னா கங்கை சாதாரணமாக ஒரு திசையில் இல்லை, 7 பிரிவுகளாக கங்கை அங்கங்கு ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிறாள். அப்போ சதயூப ரிஷிகள் இவர்களையெல்லாம் பார்த்தவுடனே மிகுந்த சந்தோஷப்பட்டு அந்த வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான அந்த தீட்சைதனை சதயூப ரிஷிகள் அந்த திருதராஷ்டிராதிகளுக்கு கொடுத்தார். அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சதயூப ரிஷிகள் இவர்களுக்கெல்லாம் வானப்பிரஸ்த ஆசிரமம் என்றால் என்ன, அந்த நேரத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இது அத்தனையும். இப்போ நார்மடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மர உரி ஆடைகள், நாம் அந்த லௌகீக ராஜ்யத்தில் இருக்கும்போது உடுத்துகின்ற ஆடைகளை நாம் அணிவது தவறு. எல்லாத்திலேயுமே ஒரு வைராக்கியம். நாம் உடுத்துகின்ற ஆடையிலிருந்து, உண்ணுகின்ற உணவிலிருந்து, அந்த படுக்க போகும்போது அது விரிக்கின்ற அந்த என்ன சொல்லுது படுக்கை வரையிலும் வைராக்கியம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் என்ன சொன்னார்களோ அதை நடத்தி காட்டியவர்களும் இருந்திருக்கிறார்கள். இப்போ காட்டிற்கு சென்று அதையெல்லாம் செய்ய முடியும் முடியலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலியுகம். நாம் நம் வீட்டில் இருந்தாவது மனதளவிலே இந்த வைராக்கியத்தை வரவழைத்து கொண்டு வேண்டும். அந்த வயது ஏற ஏற, வயது ஏறியும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் குழந்தைகளோடு சண்டை போட்டுக்கொண்டு அப்படின்னா நாம் வயது தான் ஏறி இருக்கிறதே அல்ல ஒழிய அந்த மெச்சூரிட்டி, அந்த அனுபவம் இன்னும் வரவில்லை என்று தானே அர்த்தம். இப்போ இது அத்தனையையும் சதயூப ரிஷிகள் மூலமாக கேட்டறிந்தனர். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான தபஸ் செய்தான் திருதராஷ்டிரன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பில் எந்த மாம்சமும் இல்லை. எப்படின்னா மூளை சர்மம் இது 2 தான் இருக்கிறதே தவிர, ஏன்னா கடினமான விரதம் கடினமான தபஸ் செய்து 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 அவன் உடம்பில் இருக்கக்கூடிய மாம்சமே இல்லாத ஒரு மேனியாக திருதராஷ்டிரன் விளங்கினான். இன்னும் சொல்ல போனால் ஆகாரமே ரொம்ப 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 குறைவா ஆகினதுனால முழுக்க முழுக்க தபஸிலேயே நிஷ்டையாக இருந்தார் திருதராஷ்டிரன். இந்த நேரத்தில் அந்த சதயூப ஆசிரமத்தை தேடி 3 முனிகள் வந்தனர். யார்னா நாரதர், அடுத்து தேவள ரிஷிகள், பர்வத முனிகள். இந்த 3 பேரும் அந்த சதயூப ஆசிரமத்திற்கு வந்தார். வந்து யார் இவர்களை பார்ப்பதற்காகவே வந்திருந்தனர். இது சாமானிய ஆசிரமம் இல்லை என்று திருதராஷ்டிரனுக்கு அறிவுறுத்தினர் நாரதர். ஏன்னா
மிகப்பெரிய ஞானம் அடைந்து பல சித்திகளை இந்த ஆசிரமத்தில் இருந்து சென்றவர்கள் ஏராளம். அவர்களையெல்லாம் நான் சொர்க்கத்தில் கண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நாரதர் சொல்றார். திருதராஷ்டர் இவ்வளவு கடினமான தபம் செய்து கொண்டிருக்கிறாரே, அந்த சதயூப ரிஷிகள் நாரதரிடம் எனக்கு மிகுந்த ஆர்வம், இவர்கள் எப்பொழுது தங்களுடைய பிராணத்தை தியாகம் செய்வர், அதுபோக இவர்கள் எந்த லோகத்தை அடைவர் என்கின்ற ஆர்வம் எனக்கு மிகுதியாக இருக்கிறதுன்னு சதயூப ரிஷிகள் கேட்க, அதற்கு நாரதர் திருதராஷ்டிரனும் சரி காந்தாரியும் சரி எத்தனை வருடம் இங்கு தபம் செய்வர் என்பதனையும், எந்த லோகத்தில் இவர்கள் 2 பேரும் சேர்வர் என்பதனையும், குந்தி யாரோடு இணைவாள் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னார் நாரதர். என்ன என்பதனை நாளை பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.